இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்றும் காலையில் ஒரு வசனம் தியானிக்கலாம். சங்கீதம் 46 அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசுவானவரை பறைசாற்றுவர்களுக்கு அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் அவற்றையெல்லாம் விடுவிக்கிறார். கர்த்தர் இம்மட்டும் காத்த எல் ரோஹி, கர்த்தர் எபினேசர், யெகோவா ராஃபா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம ஆபத்து காலத்தில் ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். பொருத்தனை செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பொருத்தனை செய்யலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, சப்பா இந்த காரியம் எனக்கு வாய்க்க செய்வீர்களானால் நான் இதை செய்வேன் என்று சொல்லலாம். அவ்வாறு செய்யும் பொழுது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தர் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். இந்த வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46 7-11 என்ற வசனங்கள் இதுதான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த காலை வெள்ளையில் கர்த்தராகிய ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையமாக இருக்கிறார். இந்த நாளில் ஆசிரிப்பாராக. அவர் பூமி நிலை மாறினால், மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்தாலும், ஆகவே அவ்வாறாக வந்தால் கூட நமக்கு ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். ஆவியானவர் நதியை போல ஒழுகு நம்ம வாழ்க்கையில் கடந்து வருவார். பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் நதியை போல் இருக்கிறார். தேவன் நமக்கு கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஆகவே தீமை காணாமல் இருப்போமாக. தீமை காணாமல் போகட்டும். தீங்கினவை காணாமல் துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தாமே நம்மை காத்து கொள்வாராக. இந்த நல்ல நாளில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த நாளில் வேண்டிய தேவையான வசனத்தை தியானிப்போமாக. கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் கீதமானவர், அரணானவர், கோட்டையாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆகவே அவரை பறைசாற்றுவோம். அவரோடு அன்பும் ஐக்கியமாக இருப்போமாக. இயேசுவானவரை தியானிப்போமாக. இயேசுவானவரோடு பேசுவோமாக. அவருடைய வசனத்தை தியானித்து மற்றவர்களுக்கும் சொல்வோமாக. அவ்வாறு செய்யும்போது கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆமீன்.